வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான சொரக்கா சாதம் செய்ய போறோம். இந்த சொரக்கா சாதம் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குக்கரில் நாம 2 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயும் நெய்யும் உருகி நல்லா காஞ்சி வந்த பிறகு நம்ம இது கூட வந்து கரம் மசாலா பொருள், அதாவது 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பொரிய விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சு செவந்து வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர டைம்லேயே 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்குவோம். வெங்காயத்தை நீங்கள் அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வந்தோடனே நீங்கள் வந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. இது கூட நான் இன்றைக்கி வந்து ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் பாதி கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம சேர்த்து வதக்குறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சாதத்துக்கு. புதினா கொத்தமல்லி வதங்கி வர டைம்லேயே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதையெல்லாம் வதக்கிறது நீங்கள் அதிக நேரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை வந்து வதக்கி முடிச்சிடலாம். இப்போ எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் நம்ம. நல்லா எல்லா பொருளும் வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் இன்றைக்கி வந்து ஒரு சுரைக்காய் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு மசாலா வதக்கிறப்ப கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 2 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இந்த சுரைக்காய் கூட சேர்த்து வந்து கலந்துடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 2 கப் சேர்த்துருக்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் சேர்த்து வந்து கலந்துருவோம். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். இப்போ நம்ம வச்ச தண்ணி எல்லாமே சுண்டி பாதி அளவுக்கு வந்து அரிசி வெந்து வந்துடும். இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி நீங்கள் லாஸ்ட்டாக சேர்க்குறப்ப தான் அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுருவோம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்துட்டு எல்லா பொருளையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுடலாம். குக்கரில் வெயிட்டை போடாமல் இந்த மாதிரி நம்ம மூடியை மட்டும் மூடிட்டு 20 நிமிஷத்துக்கு வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக நமக்கு வந்து சொரக்காய் சாதம் ரெடி ஆகிடும். ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னா குக்கரை வந்து நீங்கள் வந்து வெயிட்டை போட்டுட்டு நீங்கள் ஒரு விசில் மட்டும் நீங்கள் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து கிடைக்கும். சாதம் நல்லா வெந்து ரெடியான பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நம்ம போட்டுட்டு நம்ம கிளறி விட்டு நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயம் அதோடய ஃப்ளேவரும் நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக டேஸ்டியான சொரக்காய் சாதம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.